மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம். ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 மாதங்கள்ல வந்து எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து நிறைய அதிசாரத்தில் கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது. இந்த வருடமும் ஆச்சு, சனி பயிற்சி ஆச்சு, குரு பயிற்சி ஆச்சு, நம்ம ராகுகேது பயிற்சின்னு எல்லாமே. ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல, இந்த மாதத்துல வந்து காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம்? எவ்வளவு சூப்பரா இருக்குமா, சூப்பர் டூப்பரா இருக்குமா, எதிர்பார்க்கலாமா, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா? அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்கிறோம். அதனால் வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போகிறோம். அதையெல்லாம் பின்பற்றுங்க, உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க. இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்தில் வந்து சனி மகர நிலத்தில் அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாராக இருக்கேன், உங்களுக்குலாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதுனத்திற்கே பின்னோக்கி வந்து அவரும் ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு, அமர போகிறார். இந்த மாசம் 5ஆம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார், ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார். இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொசிஷன் இதான். ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், நம்மளுக்கு செவ்வாய், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம், தனுசு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க. இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் 7ஆம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும், அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு 16 நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசிற்கும், இந்த மாதம் 20 சுக்கிரன் தனுசுக்கு போயிடும். அதே போல 29 புதனும் தனுசுக்கு போறாரு. இப்படின்னு இவங்கெல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க. பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே தனுசுலேயே தான் இப்போ வந்து டிரான்சிட் இருக்க போகுது. சந்திரன் வந்து மீனத்தில் உதயமாகிறார். நம்ம பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு 17ஆம் தேதியிலிருந்து மார்கழி 16 வரைக்கும், இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம். இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம். வாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்த்தா, சிம்மம் கர்ஜிக்குன்னு சொல்லலாம். சிம்மத்திற்கு தான் இந்த பலன் சொல்றீங்களா அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து விழியை வந்து விழித்து பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கோணாதிபதிகளின் சங்கமம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வந்து ஒரு பலன்களை தரவிருக்குது. வருடம் முழுவதுமே வந்து சிம்மத்திற்கு வந்து நல்ல பலன்களே வந்து சொல்லலை. என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப அவங்களை வந்து கவனமா இருங்க, கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அந்த மாதிரி ரொம்ப வந்து இலகிய மனது உடையவர்கள், அன்பை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான அன்பை வந்து அது எதிர்பார்க்கும். செலுத்த அன்பு போல எதிர்த்தரப்பும் செலுத்தணும் அப்படின்னு வந்து அன்புக்காக ஏங்கி உறவுகள் மேல அதிகப்படியான பாசத்தை வச்சு மன தொய்வை வந்து விரைவாக அடையக்கூடியவர்கள். இந்த நம்பிக்கை துரோகம்லாம் அதுங்களுக்கு பண்ண தெரியாது, நடிக்க தெரியாது அப்படின்னு சிம்மத்தை சொல்லிடலாம். கோபம் மட்டும்தான் அவங்க கண்ட வந்து அவங்களுக்கு மெயினா என்ன வந்துடும் அந்த சிம்மத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் வந்துடும். அந்த மூக்குக்கு மேல கோபத்துல வந்து நிறைய வந்து இழந்தவர்கள் நிறைய பேர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் எங்களுக்கெல்லாம் வந்து பழைக்க தெரியாம பொழைச்சிட்டோமா, எல்லாரையும் நம்பி ஏமாந்தோம், உங்களை யார் நம்ப சொன்னதுன்னு அப்படின்னு எதிர்த்தரப்பு கேட்குதுமா, நாங்க என்ன பண்றது, நம்பிக்கையை தாண்டி எதுவும் வரமாட்டுது அப்படின்னு. ஏன்னா இந்த 5, 9 என்பதுதான் நம்பிக்கைக்குரிய ஸ்தானங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு 5ஆக குருவாகவும் 9ஆக செவ்வாயும் வர்றதுனால இந்த கோபத்தால தான் படப்படம் பேசிடுவாங்க இல்லையா. எதிர்த்தரப்பு ஐயோ என்னடா இவங்க ரவுடி மாதிரி பேசுறாங்க, இவங்கன்னா பெரிய இது போல் இருக்குது, ஏன்னா ரொம்ப இது மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு எதிர்த்தரப்பு பயந்து இவங்க அப்படிதான் போல் இருக்குது, ஐயோ அப்பா போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க மட்டும் தவறா இருந்துச்சு. அந்த கோபம் அடுத்த நிமிஷமே அதுங்க இறங்கிடும்.
இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். கேட்டு பாருங்க நிறைய. அதுவும் இந்த அஷ்டம சனியில் எனக்கு எங்கள் உண்மைக்கு மாறா நடந்துச்சுமா, என்னால் தெரில, கேட்டேன், என்னை வந்து சைலண்ட்டாக வந்து அந்த இடத்த விட்டு நகர்த்திட்டாங்க. நான் பெரிய நஷ்டம் அடைஞ்சேன். அது உறவுகள்லையும் சரி, ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி, ஒரு எல்லா வகையிலையுமே நான் வந்து லாஸ் ஆகிட்டேன். நான் வந்து பொழைக்க தெரியாமல் பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படின்னு பலதரப்பட்டு சொல்லிக்கொண்டே போகும். சென்ற மாதம்லாம் வந்து ராசி அதிபதி நீசமாகி எதுலேயுமே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, நிறைய மனசோர்வு, அலைச்சல் திருச்சல், சரியாக வந்து ஒவ்வொரு காரியமும் வந்து எங்களுக்கு நடக்கலை அப்படின்னவங்களுக்குலாம் இந்த மாதம் ராசி அதிபதியும் 4, 5 என்ற இடங்கள்ல பயணிக்கிறாரு. சுக்கிரனும் வந்து முயற்சி ஸ்தானாதிபதியும் உடன் இருக்கிறார். அதே போல நம்மளுக்கு 2, 11 கூடியவரும் நல்லா வந்து ஒரு பிளான்ட்ரி பொசிஷன் 4, 5ல ரொம்ப அட்டகாசமா வந்து சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால நல்ல தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, ஊர் மாற்றம், இடமாற்றம், நீண்டகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து விதமான தொழில் முயற்சிகளும் நல்ல வந்து ஒரு முன்னேற்றங்களும் பொருளாதார ஏற்றங்களும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல முதலீடுகள் செய்து கொள்வது, நல்ல வந்து ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள், அதன் மூலம் வந்து ஒரு தொழிலால் லாபம், நல்ல ஒரு பிசினஸ் வந்து டெவலப் ஆகிறது, கெரியர்ல வந்து நல்ல ஒரு growth கிடைப்பது, ப்ரொமோஷன், அது அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை மாற்றங்கள் வந்து கிடைப்பது, நல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை வந்து மேற்கொள்வது, எதிர்த்தரப்புக்கு வந்து கொஞ்சம் ஜாதகம் வந்து நல்லா சிறப்பாக செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் தசாபுத்திகள் சிறப்பாக ஆப்டாக இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு அனைத்து வகையிலையுமே நல்லா வந்து ஒரு பலன்கள் வந்து நல்லா முத்து முத்தாக நல்ல பலன்கள் வந்து காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம், வண்டி வாகன யோகம், நல்ல ஒரு வீடு கட்டுறது, குழந்தை பாக்கியம், ரிலேஷன்ஷிப்ல அந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுப்பது, பிரேக்கப் முடிஞ்சு அடுத்து வந்து ஒரு உறவு இணைவது, இல்லை வேற ஒரு உறவு கிடைப்பது, காதல் இனிப்பது, கற்கண்டாய் திட்டிப்பது, பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து கெட்டி மேளம் கொட்டுவது, இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் நன்மைகளும் நற்பலன்களும் நிறைவாய் மகிழ்வாய் நடக்கக்கூடிய ஒரு நிறைவான செழுமையும் வளமையும் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான மாதம் சிம்மத்திற்கு. அதனால்தான் சிம்மம் சிலிப்பி நிற்கும் கர்ஜிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இதே வந்து உங்களுக்கு தசா புத்திகள்லாம் சிறப்பாக நடக்குது, ஒரு சனி ராகு கேதுலாம் இல்லாமல் இருக்கும்பொழுது ஒரு சிறப்பாக இந்த சிம்ம லக்னத்திலேயே இந்த ராசிகளாக இருக்கிறீங்க, ரிஷபம் மிதுனம் ராசி, அதே போல கன்னி ராசியாக இருக்கிறீங்க, மகரம் உங்களுக்கு வந்து துலா ராசியாக இருக்கிறீங்களா, இன்னும் பலன் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதற்கெல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகங்கள் இன்னும் வந்து எடுத்து கூறலாம். தொய்வு மட்டும் அடைஞ்சிடாதீங்க. சிம்மம் என்னைக்குமே வந்து சூரியன் வழிபாடு வைத்துக் கொள்வது, அதிபதியே சூரியன் தான். ஏன்னா வரக்கூடிய வருடம் இந்த அஷ்டம சனி வரப்போது, ராகு கேது லக்னத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருந்து படாத பாடுபடுத்துதுமா. நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, குட்டுது குறையுது, மண்டக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியல, நிறைய மன அழுத்தத்துல மாட்டிக்கிட்டேன், வெளியே வர முடியல. இதே இந்த ராகு கேது புத்தி அந்தரங்களாகவே செல்லுது அப்படின்னா வெளியே சொல்ல முடியாது. அதே போல இவங்களுடைய லக்னமும் வந்து ஒரு கும்ப லக்னமாக இருக்குது, மகர லக்னமாக இருக்குதுன்னா ரொம்ப படாத பாடுறாங்க, கஷ்டத்தின் விளிம்பில் விரக்தியின் உச்சத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்மத்திற்கு இப்பொழுது வந்து கொஞ்சம் வந்து நிதானமாக யோசித்து தெம்பை எனர்ஜி பூஸ்டராக இந்த கோள்களின் மாத கிரகங்களின் சஞ்சாரம் ஒரு நல்ல பலன்களை கொடுத்து அவங்கள வந்து ஒரு தெம்பா உட்கார வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு குரு செவ்வாய் சூரியனுடைய பார்வை, குரு செவ்வாய் இந்த குருமங்கள யோகம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு, அதான் சொல்றேன், திரிகோணாதிபதிகளின் சங்கமம் அவங்கள வந்து நல்லா வந்து ஒரு ஐஸ்வர்யமான ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையையும் நல்ல ஒரு சாப்பாட்டையும் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் லைஃப், சுக்கிரனும் 4ல் உட்கார்ந்து நல்ல ஒரு அம்சமான நிலையில அமர்ந்து வேண்டியது வேண்டியவாறு அவனுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவு செய்து தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், நல்லா நிம்மதியா ஒரு புடி சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிம்மதி பெருவீச்சு ஒரு
நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த டிசம்பர் உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, பல டிசைன்ல நல்ல பலன்கள் நடந்து உங்களுக்கு வாழ வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு சொல்றதுக்கு. வழிபாடுகள், ஏன்னா நம்மளுக்கு கார்த்திகையும் மார்கழியும் வரும். அதனால கார்த்திகையில நம்மளுக்கு மாத ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு திருக்கார்த்திகை தீப வழிபாடும் வரும். மாதம் வந்து மார்கழி மாதமும் தொடர்ந்துரும். அதனால இறை வழிபாடு, வள்ளலையும் நம்ம அண்ணாமலையானையும் பெருமாளையும், யார் யாருக்கு என்னென்ன தெய்வங்கள் பிடிக்குதோ உங்க இஷ்ட தெய்வங்களை போய் அப்படியே அரவணைத்துக் கொள்ளுங்க. சரணாகதி ஆயிடுங்க. உன்னை அன்றி ஒருவரையும் நம்புகிறேன், பின்னே ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா, வானோர் கொடியவினை தீர்த்தரும் வேலப்பா, செந்தில் வாழ்வே அப்படின்னு சொல்லி வள்ளலை நீங்க சரணாகதி அடையும் பொழுது, உங்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் 4/9 தான். குருவாக திருச்செந்தூரிலும் வீற்றிருக்கிறார். அப்ப எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்க அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுகம், சௌகரியம், நல்ல வந்து ஒரு நிம்மதியான மனநிறைவான ஒரு வாழ்க்கையும் நல்ல பாக்கியத்தையும் சிம்மம் நிச்சயமாக பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தேவையான ஒரு மன உறுதியையும் உடல் வலிமையையும் சிறந்த புத்தி கூர்மையையும் அறிவாற்றலையும் தரும் அப்படின்னு சொன்னா மிகையே கிடையாது. மாணவர்கள் நல்ல ஒரு கல்வி ஆற்றல் பெறுவீங்க. இது வரைக்கும் படிக்காம இருந்தவங்க கூட இந்த நிறைவு மாதத்தில் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து ஒரு சாதனையாளராக வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கல்வி நிறுவனங்களுக்கும் உங்களை பெற்ற தாய் தந்தையருக்கும் மிக சிறப்பான பெருமையை தேடித்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவருக்குமே தாய் தந்தையர் என்ற பட்டத்தை வந்து வாங்கி தரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல குடும்பஸ்தன் என்ற அந்த குடும்பத்தை அமைத்து தரும். சுப காரியங்கள் விரைவாக நடைபெற்று உங்கள் வாழ்வில் வளமையையும் நல்ல ஒரு செழுமையையும் நல்ல அழகையும் சேர்க்கும் என்றால், அதோடு உங்களுக்கு ஒரு இன்பமயமான ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தையும் தர இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக காத்திருக்கு. அப்ப சிம்மம் இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்ட முருகனை வழிபடணும்னு, சிவ வழிபாடும் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை அற்புதமாய் அதிரடியாய் தரவிருக்கு. சிம்ம ராசி லக்னத்திற்கு என்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.